ஐயாவே அடுத்தபடியாக சானசூர கர்ணன் கதையில ஒரு அங்க நடக்க போகுதுங்க. அதாவது துரியோதன மனைவி, அதாவது பானுமதியும் கர்ணனும் சேர்ந்து சொக்கட்டா ஆட போறத நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. அதாவது கண்டு என்னது கண்டு கண்டு கண்டுங்க கண்டு கழிக்க நாங்க பாத்துக்கிறோம். நீ போய் நான் சொல்றத கேளுங்க. சொக்கத்தான் ஆடுகிற அந்த இக்கத்தான கட்டத்திலே அடியே அடியே துரியோதனாக நடிக்க போகின்றேன். மூஞ்ச பாரு மூஞ்ச இந்த ஆட்டத்தில் எனக்குத்தான் வெற்றி. இதோ 2 இல்லை 3. இந்த ஆட்டத்தில் நான் தான் வெற்றி அடைய போகிறேன். இல்லவே இல்லை, இந்த ஆட்டத்தில் நீங்கள் நிச்சயம் தோற்றுவிடத்தான் போகிறீர்கள். பார்க்கலாம் பார்க்கலாம். இதோ பாருங்க 4. நான் வெற்றி அடைந்து விட்டேன். பார்த்தீர்களா, ஜெயித்து விட்டேன். ஏன் இழந்து விட்டீர்கள்? தோற்று விட்டோம் என்றா பரவாயில்லை, உட்காருங்கள், இன்னொரு முறை ஆடுவோம். உட்காருங்கள். செஞ்சோட்டுக்கரன் கழிக்க வேண்டிய என் பத்தனை பாலாவது கையை பிடித்திருப்பதா? ஆமா, மேல துரியோதனை சந்தேகப்பட்டதா கிடையாது. பானுமதி வேஷம் போட்டிருக்க பாலாமணி, இது என் தங்கச்சியோட பொண்ணு. கர்ண வேஷம் போட்டிருக்காங்க இந்த கமோதி பையன். உண்மையில என் சோத்த தின்னு வளர்ந்த பையன். இந்த பையனுக்கு என் மனைவி பொண்ணு மேல ஒரு கண்ணு. என் பல தடவை கண்டுச்சுக்கேன். இன்னைக்கு கட்டத்துல முத்த இருக்கிறதுக்கு போதெல்லாம் இந்த பொண்ணு கையை பிடிச்சு முறுக்கணும். ஏதோ நாடக மேடங்கிறத மறந்து இந்த நாயை அடிச்சு போட்டு இனிமே கதை சரியா நடக்கும். அடிச்சு போட்டா அதுதான் நடக்காது. சபையோட இவன் இந்த நாடகத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாடகத்திலும் என்ன இப்படிதான் போட்டு கொண்டு கொண்டு சொல்லுவான். ஒரு தடவை இப்படிதான் பக்த பிரகலாத நாடகம் போட்டோம். அதுல நான் தான் கிரண்யன். இந்த பையன் வேணும்னு நரசிம்ம அவதாரம் வேஷ போட்டுட்டு வந்து நிஜமாவே எனக்கு பயத்தைப்படுத்தி சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். அதனால உங்க சார்பில் இன்னேந்து இந்த கம்பை விட்டு விலகிட்டேன். விலகிருச்சா மரியாதையா பழைய பாக்கிய கொடுத்துட்டு ஓடுங்க. பழைய பாக்கி தானடா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொம்பளையிட்ட போய் ரொம்ப பண்றீங்களே. உங்கையா உரைக்கிறான் பாரு, புரியலையா? ஐயா ஐயா, நல்ல சமயத்துல வந்து காப்பாத்துனீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீ போமா, வீட்டு போமா. ஐயா ஐயா, தனியா போக பயமா இருக்குங்க ஐயா. மறுபடியும் அந்த ஆளுங்க வந்தாலும் வரலாம். கொஞ்சம் என் வீட்டு பக்கம் கொஞ்சம் கூடவே துணைக்கு வாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. உன் வீடு எங்க இருக்குது? இதே ஊர்ல தாங்க, தெற்கு வீதியில தான் இருக்கு. வாங்கய்யா. சரி போ. என் கண்ணு, என் ராஜாத்தி வந்துச்சு. அம்மா துரியோதன ராஜா இங்க எப்படி வந்தாரு? இவர் என்னுடைய மாமா. ஏன் மாமா, நீ ஒரு மனுஷன் தானா? என்ன அப்படி கேட்டுக்கிட்ட? என்ன எப்படி கேட்கறது? நாடகத்துல கலாட்டா நடந்துட்டு இருக்கும் போது என்ன ஒண்டியா விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். நீ பின்னால வருவேன்னு நினைச்சு முன்னால ஒடியாந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வேகத்தை நிறுத்தி திரும்பி பார்த்து உனக்காக நீ பொம்புளதானே எவனாவது இறக்கப்பட்ட புண்ணியமா கொண்டாந்து சேர்த்து விடுவான்னு நினைச்சு வேஷத்தை கலைச்சு அதுக்குள்ள நீங்க வந்து விட்ட. ஐயா யாரு? இப்ப சொன்னியே அந்த புண்ணியமா இவருதான். ஐயனே, ஆபத்திலே சிக்கி ஆதி மூலமே என்று கற்பித்த அவனுக்கு ஆண்டவன் அருளியது போல் ஐயவோ என்று ஆறிய என் பெண்ணுக்கு ஓடி வந்து உயிர் கொடுத்த உத்தமரே, வருக வருக, உமக்கு தண்டத்துக்கு நமஸ்காரம் செய்கிறேன். நாடகம் மாதிரியே இங்கேயும் சட்டம் போட்டே பேசுறாரு. இன்னும் நல்லா பேசுவேன். பயிர் பண்ண கலாட்டம் குரல் கம்மி போச்சு. இல்லன்னா தான் தான் பேசுவேன். அது போட்டு ஐயாவுக்கு உரியது இந்த ஊர் தான். நாமதேயம் என்னவோ வீரப்பா. கேட்டவுடன் நரம்புகள் பிடிக்கிறது. ஏன் வராசுதா அவச்சார்
என்ன இது ராசார் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கலாமா? ஐயா உட்காருங்க. கொஞ்சம் கூட மரியாதை தெரியுது. நமஸ்காரம் பண்ண ஐயாவுக்கு. நீங்க என்ன காப்பாத்தினதுக்கா என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க ஐயா என்ன பார்த்துக்கிட்டே வெகுளி பொண்ணு எவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடக்கு. கை கொடுத்து தூக்கி எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க. என்னங்க இப்படி பயந்து துடிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கூடாது. எவ்வளவு நேரம் இந்த பச்சை குழந்தை உங்க காலடியில கிடக்கிறது. அம்மா அம்மா என்னம்மா? ஏமா அப்படி கத்துன? உங்க அப்பா அப்பாவுக்கு என்னம்மா? உங்க அப்பா என் தலையில ஒரு பெரிய கல்ல தூக்கு போட்ட மாதிரி இருந்தது. அதுதான் கனவு கண்டிருக்கிறேம்மா. பேசாம படு. விடிய காலையில கனவு கண்டா அது பழிச்சிடும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டுக்கிறேம்மா. பேசாம படுத்து தூங்கு. தூங்கம்மா. என்னங்க உங்களைத்தான். என்ன இப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறேன்? ஆமா, ராத்திரி ஏன் வீட்டுக்கு வரல? வரலன்னா என்ன? என்ன என்ன? எங்க படுத்துறீங்க? சத்திரத்துல. நிஜமாவா? என்ன யார் வீட்டுல நினைக்கிறீங்க? பேசுறத நீங்க தானா? உங்க பாட்ட கேள்வி போதும், கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ராத்திரி எங்கதான் போயிருந்தீங்க? நீ ரதி தேடி பாரு. அதனால உன்னை கேட்காம நான் ராத்திரில வெளியே திரும்ப போக கூடாது. அப்படிதானே? ஏய், சுடுதண்ணி போட்டு கேடி போடுவோ. அப்பா என்ன வயலுக்கு வரலையாப்பா? என்னடா பெரிய வயலு? உங்க அம்மா சீதனமா 1000 வேலை கொண்டு வந்திருக்கவாரு. அத ஆட நீ பிறந்திருக்க. உனக்காக நான் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வயல இறங்கி நெத்தில வேற நிலத்தை விட மட்டும் பாடுபடுறோம். படா இடத்துல பிடிச்ச வயல அட என்ன வயா? அட வயா நினைச்ச. இப்போ வர கையோட நீ போய வரேன். என்ன கொஞ்சம் இருங்க, இதை சுடுதண்ணி போட்டு கொடுங்க. சுடுதண்ணி வேண்டாம், உன் மகர கட்டை வேண்டாம். வாடா. அம்மா, ஏதோ ஒரு அபாயத்தினுடைய அறிகுறி தென்படுது. நம்ம குடும்பத்துல புயல் வீசும் போல இருக்கம்மா. நம்ம வீரப்பம் இல்ல, அந்த பாலாமணி வீடே கதின்னு கிடக்குறாரா? அடப்பாவி வீரப்பா, நீ கெட்டு விட்டாயா? சந்தைக்கு போற வழியில உங்க ஞாபகம் இருந்தது. இந்த வேலையை சொல்லாம போக முடியல. அப்ப நான் அடக்குங்கள. என்னங்க பேசாம உட்கார்ந்துருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்றேன்? ஓடி போய் அந்த மூணருக்கு உபதேசம் பண்ண சொல்றியா? நீங்க இப்படி சொன்னா நம்ம விட்டா நாதி இல்லாத சிவகாமியோட கதை என்னங்க ஆகுறது? கண்ணம்மா, உன் பேச்சு கேட்டு நான் ஒரு தரம் பட்ட அவமானம் போனாது. நான் மனுஷனா இல்ல மரக்கட்டையா? மத்தவங்களை போல எனக்கும் மானம் மரியாதை கிடையாதா? இதோட அவன் பேச்ச விட்டுடு. அப்படி அவசியம்னா நீ போய் பாரு. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்லை. உங்களுக்கு இல்லாத அந்த பொறுப்பு எனக்கு மட்டும் எதுக்கு? பின்ன பேசாம கிடையாது.
கோழி பிரியாணி ஒரு பிளேட்டு 3 ரூபா, கோழி குருமா ஒரு பிளேட்டு 8 அணா, கோழி முட்டை அவிச்சது அரை டஜன் 1 ரூபா 2 அணா, கோழி சூப்பு 1 கப்பு 8 அணா, முட்டை ஆம்லெட் 2 3/4 ரூபா. ஆக மொத்தம் மத்தியான சாப்பாட்டுக்கு 5 ரூபா 87 நயா பைசா. ஐயோ 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 ஐயோ! ஒவ்வொருத்தனையும் கும்பிட்டு காலில் விழுந்து சேர்த்த பணம் ஆச்சே. இது என்ன ஐயா? கோழியிலேயே பல ஐட்டமா எழுதி இருக்கிறீரு. இது எவன் கணக்கு? எல்லாம் நீங்க எடுத்து வச்சீங்க பாருங்க, அந்த கணக்கு தான். வேற எவன் தின்றுப்பான்? எல்லாம் நம்ம காளிங்கன் தான். காளிங்கண்ணா? ஏப்பா ஏன்யா ஏன்யா இப்படி சாப்பிடுறான் அவன்? உங்க பாடிக்காடு இல்ல, பாடிக்கேத்த செலவை இழுத்து வைக்கணும் பாருங்க. ஆமா, இத்தனை திங்கிறானே ஜீரணமாகுதா? நீங்க ஒண்ணு தின்ன உடனே குளத்துக்குள்ள போய் விழுந்து கிடக்குறான். அங்கிருந்து கரையில இருந்துச்சு வந்த உடனே என்ன கேட்கறான் தெரியுங்களா? மோர் ஜாதம் உண்டு. மோர் ஜாதம் உண்டு. முதல் போயில அடிச்சு வரட்டும் ஐயா. எங்க அடிக்குது? ஐயோ, இத்தனையும் தின்னு விட்டு மோர் சாதம் கேட்கறான்னா வீட்டுல இருந்தாலே தருத்திரம் அந்த பையன். நீங்க என்னங்க அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? அவன் இல்லாம போனா முடியாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கு பிற்பாடுல நான் சேர்த்தேன். நானு எல்லாரும் என்ன மாதிரி இருக்க முடியுங்களா? சிங்கிள் டீயோ டபுள் பண்ணே சாப்பிட்டு சிவரன் விழுந்து கிடக்குறேன் பாருங்க. ஆமையா, அவன் ஊர்ல இருக்கிற 1000 கேட்பான், அதெல்லாம் வாங்கி கொடுத்துறதா? வாங்கி கொடுக்க போல சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. என்ன செய்யறான்? என்ன செய்யறானா? இப்ப அவன் என் கையை எதிர்பார்க்கறது இல்ல. அவனா கொட்டுற வரைக்கும், அவன் அவத்தில் பிடிக்கிற வரைக்கும் கொட்டிட்டு பில்ல கொண்டு என் கையில் நீட்டுறான். பில்ல கொண்டாந்து நிறுத்துறானா? ஆமா ஆமா, பில்ல வாங்கலைன்னா என் பல்ல கழட்டுறேங்கிறான். என்னையா கதை சொல்றீங்க? பல்ல கழட்டுறான், மூக்க கழட்டுறான். நடந்தது தானுங்களே. இந்த பயலே நமக்கு சரிப்பட்டு வராது. இவன் கணக்கு நமக்கு சரி கட்டி வராதியா. நானும் சரி கட்டலாம்னு தான் பாக்குறேன். எங்க போறீரு? இல்லைங்க, நம்ம இவன் இருக்கானே காளிங்க, அவன் கடன் வசூல் பண்ண போனா. ஒருவேளை வந்துட்டானா அல்லது சாப்பிட்டு தூங்குறானான்னு பாத்துட்டு வர்றதுக்கு அப்புறம் என்ன கணக்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்க? இல்லைங்க, அவன் திங்கிறத பத்தி நினைச்சேன், சிரிப்பு வந்துடுச்சு. அவனை பத்தி நினைச்சீரா அவளை பத்தி நினைச்சீரா? சிரிக்காத பழையபடியும். வர வர நீ ஸ்டெடியாவே இல்ல. நான் ஸ்டெடியா இருப்பனுங்க, என்ன இருக்க விடுறது இல்லைங்களே. நான் என்ன செய்வேன்? நீ என்ன செய்வ? இருக்க விடுறது இல்லையா? அவ்வளவுதான் சொல்லுவேன். சிங்காரி ஒரு மாதிரி. நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாக்குற கண்ணு வேற, நான் பாக்குற கண்ணு வேற. சும்மாரியா? கண்ணு வேறையா? கண்ணு அவ்வளவுதான் சொல்லுவேன். அவ வந்து ரொம்ப முன்கோபக்காரி. திடீர்னு கோவப்பட்டா நீர் ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி ஆயிடுவீரு. அப்புறம் அள்ளிக்கிட்டு தான் வரணும். அதுக்கெல்லாம் நான் நிமிந்து கொடுப்பனுங்க. நான் வரணும்.